அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவை சத்தமில்லாமல் கழகமாக மாற்றியிருக்கிறார் ஓ பன்னீர்செல்வம். அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட ஓ பன்னீர்செல்வத்தின் அரசியல் செயல்பாடுகள் எதுவும் அவருக்கு வெற்றியை பெற்றுத் தரவில்லை. அதிமுகவில் மீண்டும் இணைய வேண்டும் என்ற அவரது முயற்சி தொடர்ந்து நிராகரிக்கப்பட்டு தற்போது முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது என்றே சொல்லும் நிலைக்கு சென்றுவிட்டது. டிசம்பர் 10ஆம் தேதி நடைபெற்ற அதிமுக பொதுக்குழுவில் சாதகமாக ஏதாவது முடிவு வருமா என்று எதிர்பார்த்தார். ஆனால் அப்படி நடக்கவில்லை. ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஏமாற்றமே மிஞ்சியது. உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்திருந்தார் ஓ பன்னீர்செல்வம். அதைத் தொடர்ந்து பாஜக முன்னணி தலைவர் அண்ணாமலையையும் சந்தித்தார். இந்த நிலையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவின் பெயரை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகம் என்று மாற்றியிருக்கிறார் ஓ பன்னீர்செல்வம். அமித்ஷா மற்றும் அண்ணாமலையுடனான பேச்சுவார்த்தையில் என்ன நடந்ததோ தெரியவில்லை. இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இதைத் தொடர்ந்து ஓபிஎஸ்ஸின் எதிர்காலம் என்னவாக இருக்கும் என்ற கேள்வியை முன்வைக்கிறது. ஓபிஎஸ்ஸிற்கு இருக்கும் கடைசி வாய்ப்பாக பாஜக அல்லது பாஜக கூட்டணி என்ற நிலைதான் இருப்பதாக பத்திரிகையாளர் ராதாகிருஷ்ணன் கூறுகிறார். அதுவும் பாஜக நினைத்தால்தான் சாத்தியம் என்கிறார். பாஜக கூட்டணியில சேர்றது கூட ஓபிஎஸ்க்கு வாய்ப்பு இருக்காதா? அது பாஜகவினுடைய ஒரு டிசிஷனா தான் இருக்க வேண்டும். பாஜகவிலும் சேரலாம், பாஜக கூட்டணியிலும் சேரலாம். அது அவருடைய முடிவாகத்தான் இருக்கும். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அதுக்கு எதிராக நினைக்க மாட்டேன். பாஜக கூட்டணியை தவிர்த்து ஓபிஎஸ் யோசிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? திமுக கூட்டணி, தாவேகா கூட்டணி, அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. தாவேகால எடுக்க மாட்டாங்க. ஏன்னா தாவேகால இந்த ஊழல் கரைபடிந்த ஒரு கரங்களையும் அங்க உள்ளே அனுமதிக்க மாட்டார்கள். ஒரே ஆப்ஷன் பாஜக கூட்டணி மட்டும்தான் ஓபிஎஸ்க்கு இருக்கிற ஆப்ஷன் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். திமுகல உட்கார்றதுக்கு இடம் கிடையாதுங்க. திமுகல ஸ்டாண்டிங்ல தொங்கிட்டு போயிட்டு இருக்காங்க, பஸ்ல தொங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இது குறித்து பேசியிருக்கும் ஓபிஎஸ் ஆதரவாளர் சுப்புரத்தினம் இனிமேல் பாஜக கூட்டணியில் இணைய மாட்டோம் என திட்டவட்டமாக கூறியிருக்கிறார். வருகின்ற சட்டமன்ற தேர்தலை எங்களை துச்சமாக மதித்து எள்ளி நகையாகக்கூடிய திரு இபிஎஸ் தலைமையிலான அந்த அணியினருக்கு தக்க பாடம் புகட்டுவது மட்டுமல்ல, நாங்கள் எங்களை உட்படுத்தக்கூடிய கூட்டணியானது வெல்லக்கூடிய கூட்டணியாக இருக்கும் என்ற அடிப்படையில் நாங்கள் எதிரிகளுக்கு தக்க பாடம் புகட்டுவது மட்டுமல்ல, நாங்கள் வென்று காட்டினோம் என்ற வரலாற்றை உருவாக்கி எங்களுடைய அரசியல் நிலைப்பாடு என்பது நியாயமானது என்பதை தமிழ்நாட்டு மக்களுடைய ஆதரவு நாங்கள் நிரூபித்து காட்டுவோம். இப்ப அடுத்து உங்களுடைய கூட்டணி திமுக கூட்டணியா, தாவேகா கூட்டணியா? நிச்சயமாக அது கூட்டணியை பொறுத்தளவில் எங்களுடைய தலைவர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தீர்க்கமாக சிந்தித்து ஒரு திடமான நல்ல முடிவை எடுப்பார். எனவே தமிழ்நாட்டில் இன்றைக்கு வெல்லக்கூடிய கூட்டணி என்ன கூட்டணி என்பது சிறுபிள்ளை கேட்டால் கூட தெரியும். எனவே அந்த வெல்லக்கூடிய கூட்டணியில் நாங்கள் அங்கு வகிப்போம், வெற்றியாளர்களாக நாங்கள் வெளியிடுவோம். சமீப காலமாக அரசியலில் தொடர்ச்சியாக பின்னடைவை சந்தித்திருக்கும் ஓபிஎஸ் 2026 தேர்தலில் தனக்கான இடத்தை பிடித்து கரை சேருவாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.